அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றிலே ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். பஹல்காமில் தீவிரவாதிகள் 27 இந்தியர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். இந்தியா முழுக்க ஒரு கொந்தளிப்பு உருவாகிறது. பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், தாக்குதல்களை நடத்த வேண்டும், தீவிரவாதிகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்திய அரசின் பின்னாலே அணிவகுத்து நின்றார்கள். எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து பின்னாடி நின்னாங்க. ஒரு 7-8 நாட்கள் கழித்து அந்த டைம் எடுத்துக்கிட்டு இந்திய இராணுவம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு 9 இடங்கள் மீது ப்ரிசைஸ் அட்டாக் நடத்தியது. அங்கே வந்து தீவிரவாதிகள் கொல்லப்படுகிறார்கள், தீவிரவாதிகளுடைய கேம்ப்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் செய்யப்படுகிறது என்ற அந்த தகவல்கள் வந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க. ட்ரோன் அட்டாக் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் போன்ற இடங்களில் இந்த ட்ரோன் அட்டாக்ஸ் நடக்குது. இந்த ட்ரோன் அட்டாக்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரஷ்யாவிடமிருந்து நாம் பெற்ற S-400 என்ற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், எதிரிகள் அந்த மாதிரி மிசைல்ஸ் இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரடார் இந்த சிஸ்டம் வந்து ரெடியாக இருக்கும். ஏதாவது வந்ததுன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணும். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது விழாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் பண்ணி இன்கமிங் மிசைலை இதெல்லாம் டிசைட் பண்ணி இங்கிருந்து ஒரு ஏவுகணையை அனுப்பி அந்த தாக்குதலை முறியடிக்கும். அந்த S-400 சிஸ்டம்ஸ் சிறப்பான முறையில் செயல்பட்டுச்சு. தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து எந்த வகையான ட்ரோன் அட்டாக்கை செய்தாலும் இந்த S-400 சிஸ்டம் ஸ்டாப் பண்ணிச்சு அதை அப்படின்ற அந்த ஒரு பெருமிதம் இருந்தது. ஸோ ஒரு தீவிரத்தன்மையோடு போர் நகர்ந்து கொண்டே இருந்து வந்தது. இந்த சமயத்தில் திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு, ஐ ஹவ் ஸ்போக்கன் வித் போத் த பார்ட்டிஸ் அண்ட் தெர் இஸ் கோயிங் டு பி அ சீஸ்ஃபயர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார். யாருமே எதிர்பார்க்கல. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது ஒரு தீவிரமான தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது, இந்த முறையும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என ஒரு திகிலோடு தான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு சீஸ்ஃபயர். இது வந்து ஒரு டீமாரலைசிங்காக இருந்துச்சு. இந்த சென்ஸ் இந்தியாவுடைய இறையாண்மையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் திடீர்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது, ஐ ஹவ் மேட் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்றாருன்னா இதை பற்றி யாருமே அறிவிக்கல. நாம் எல்லாம் என்ன எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம்? மோடி அவர்கள் நம்ம நேஷனல் டெலிவிஷனில் தோன்றி இதை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். அஃப்கோர்ஸ் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க மாட்டார். அதை எதிர்பார்ப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அட்லீஸ்ட் டிவியில் தோன்றி இதையெல்லாம் நடந்திருக்கிறது, ஒரு ரிப்போர்ட் கார்டு, இந்த நடவடிக்கைகளை நாம் எடுக்க இருக்கிறோம், இதற்காக நாங்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். இந்தியாவுடைய தலையெழுத்தை, தலைவிதியை இந்தியர்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு நிம்மதி பெருமூச்சு இருந்திருக்கும். அமெரிக்கர் சொல்றத ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். 2014க்கு முன்னாடி 2008 மும்பையில தாக்குதல் நடத்தப்பட்டது. தீவிரவாதிகள், பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அத்தனை தீவிரவாதிகளுமே கொல்லப்பட்டார்கள். உயிரோடு பிடிபட்ட தீவிரவாதி ட்ரையல் நடத்தி அந்த தீவிரவாதி வந்து தூக்கிலிடப்பட்டான். அப்போ சொல்றாரு நரேந்திர மோடி, அமெரிக்காவிடமிருந்து நாம் எந்த விதமான ஆணைகளையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூளுரைத்தார். அப்போ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி அமெரிக்கா வந்து டிக்ளேர் பண்ணல, சீஸ்ஃபயர் டிக்ளேர் பண்ணல. அமெரிக்கா வாஸ் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் இந்தியா. இப்படி ஒரு சூழ்நிலை அப்பொழுது ஏற்படவில்லை. இதை எல்லோருமே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்கு. எப்படி இந்தியாவுடைய போர் நிறுத்தத்தை எப்படி அமெரிக்காவுடைய அதிபர் அறிவிக்க முடியும்? அவர் மட்டுமல்ல, துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ் மார்க் ரூபியோ, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை செய்திருக்கிறோம், நாங்கள் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கவும் பாகிஸ்தானில் இருக்கவங்களோடையும் பேசிட்டு இருந்தோம், பேசி இதை நடத்தி இருக்கிறோம், எங்களால் இது சாத்தியமானது என்பது போல அந்த தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு தீவிரமான முயற்சிகளை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. இந்த தகவலை நான் வந்து பிரதமர் மோடியிடம் பகிர்ந்து கொண்டேன், அதன் பின்னர் இதை பற்றி முடிவெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி JD வான்ஸ் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு ராஜதந்திரமான ராஜாங்க முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நாடுகள் கிட்ட பேசலாம், அவர்களுடைய ஆலோசனைகளை பெறலாம். பட் அவர்கள் வந்து
நீ இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும்னு நம்மளை வந்து டிக்டேட் பண்ண முடியுமா டேர்ம்ஸை என்பதுதான் எல்லாருடைய கேள்வி. ராகுல் காந்தி இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து இதை குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சூழல் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் ரொம்ப வேதனையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, IMF இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதுல இந்தியாவும் ஒரு உறுப்பினர், நம்மளும் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். உலகத்தில் பல நாடுகள் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்களும் அந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த IMF பாத்தீங்க அப்படின்னா $2.5 பில்லியன் லோன் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியா வந்து இதை எதிர்த்து வாக்களிக்கவில்லை. இந்தியா வந்து அப்ஸ்டெயின் பண்ணுது, ஓட்டு போடாமல் விலகி நிற்கிறது, வெளிநடப்பு செய்கிறது. ஆனா எல்லா உலக நாடுகளுமே, அதுல இருக்கக்கூடிய உலக நாடு முக்கியமா அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், பிரிட்டன், இந்த நாடுகள் எல்லாம், சைனா, இந்த நாடுகள் எல்லாம் கொடுக்க வேண்டும், பாகிஸ்தானுக்கு இந்த லோனை கொடுக்கணும்னு சொல்லி $2.5 பில்லியன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த $2.5 பில்லியன் வச்சு பாகிஸ்தான் என்ன அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண போகுதா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை மேம்படுத்த போகிறதா என்று பார்த்தால் கிடையாது. இந்த ரெண்டு $2.5 பில்லியன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்தியா மேலே போர் தடுக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கிறது அப்படின்னா, உலக அரங்கில் ஒரு நாடு கூடவா இந்தியாவிற்காக ஆதரவாக வாக்களிக்கவில்லை? இது வந்து இட்ஸ் a total failure of foreign policy என்று சொல்கிறார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இல்ல, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே வருகிறார். What is happening is that India today is completely isolated. பாராளுமன்றத்தில் பேசினார். அப்போ அவரை எல்லாருமே கிண்டல் செய்தார்கள். நீங்க வந்து ஒரு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் பண்றீங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்னானாங்க, அவங்க 2 பேரும் நமக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்று சொல்லியிருந்தார். அது இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நிதர்சனமாகி விட்டது. And we are completely surrounded. The Chinese have a very clear vision of what they want to do. இந்திய விமானங்களின் மீது தாக்குதல், இவர்கள் மீது தாக்குதல் எல்லாம் எதுல நடத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் JC-10 ஏர்கிராஃப்ட்னு சொல்றாங்க. சைனாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் தான். அந்த ஏர்கிராஃப்ட்ஸை யூஸ் பண்ணி நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமா உலக அரங்கிலே என்ற அந்த ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, விக்ரம் மிஸ்ரி என்று வெளியுறவுத்துறை செயலாளர், அவர் தான் பிரஸ் பிரீஃபிங் எல்லாமே பண்ணாரு. இந்த போர் ஆரம்பித்த உடனே எல்லா பிரஸ் பிரீஃபிங்கும் அவர் தான் பண்ணாரு. அவர் மீது அந்த சீஸ் ஃபயரையும் அவர் தான் அனௌன்ஸ் பண்றாரு. சீஸ் ஃபயர் அவர் அனௌன்ஸ் பண்ணாருன்றதுக்காக அவர் மீது வன்மத்தை கக்கி இருக்கிறது. எந்த கும்பல்னு உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அந்த கும்பல் தான் அவர் மீது வன்மத்தை கக்கி இருக்கிறது. அவருடைய ட்விட்டர்ல அக்கௌண்ட்ல வந்து அவருடைய குடும்பத்தாரின் புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த புகைப்படங்களை எடுத்து அவங்கள ஆபாசமாக திட்டி அவங்க ஃபோன் நம்பரை வெளியில விட்டு ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் சிச்சுவேஷனை உருவாக்கி இருக்கிறார்கள். யார் அப்படின்னா வலதுசாரி ட்ரால் மாஃபியா இதை செய்திருக்கிறது. கொடுமை என்னன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை குறித்து கண்டனம் தெரிவிக்கவில்லை, உள்துறை அமைச்சர் இது குறித்து கண்டனம் தெரிவிக்கவில்லை, பிரதமர் கண்டனம் தெரிவிக்கவில்லை, பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த வகையான ஒரு அமைச்சரும் இது குறித்து கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஏன் ஒரு FIR பதிவு செய்யப்படவில்லை? விக்ரம் மிஸ்ரியுடைய மகள், அவருக்கு அவருடைய போன் நம்பர் லீக் செய்யப்பட்டு அவரை வந்து ரொம்ப இழிவான முறையில் ட்ரோல் செய்திருக்கிறார்கள். அவர் வந்து லாக் பண்ணிட்டாரு. திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் ஹேண்டலே லாக் பண்ணிட்டாரு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு வெளியுறவுத்துறை செயலாளருக்கு இந்த நிலையா? இதுதான் பாஜகவுடைய ஆளுகிற லட்சணமா என்றுதான் நம்மால வந்து கேட்க தோணுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல IFS ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் டாப் கிரேட். அவருக்கு மேல அதிகாரிகளே கிடையாது. அவருக்கே இந்த நிலையா? அப்ப பாஜகவுடைய முக்கியத்துவம், அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அவர்களுக்கு எது முக்கியம்? இந்தியாவிற்காக பொதுவெளியில வந்து பேசக்கூடிய ஒரு இக்கட்டான போர் சூழல்ல இந்தியாவின் முகமாக உலகம் முழுக்க தெரியக்கூடிய அந்த அதிகாரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபாச திட்டுக்கள் வந்து ஒரு பொருட்டு கிடையாது. அப்போ பாஜகவிற்கு ஒரு அமைச்சர் பேசல சார், ஒரு பாஜக நிர்வாகி இதற்கு எதிராக பேசவில்லை. நம்ம மனம் மறுக்கிறது. இந்த கோடி மீடியா செய்த காமெடி எல்லாம் அது ஒரு பக்கம், லாகூரை பிடிச்சிட்டாங்க, கராச்சியை பிடிச்சிட்டாங்க, இஸ்லாமாபாத் தரைமட்டமானது என்று இவர்கள் செய்த காமெடி இன்னொரு புறம். அதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இன்னொரு வருத்தமான விஷயம் என்னவாக இருக்கிறதுனா, உலகத்தில் மற்ற இண்டிபெண்ட் மீடியா, பெரிய CNN, BBC, கார்டியன், எவ்வளவோ இண்டிபெண்ட் மீடியா உலகம் முழுக்க இருக்கு. அவர்கள் யாருமே இந்தியாவின் பக்கத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லல. என்ன காரணம்? ஏன்னா ஃபாரின் பாலிசி, மன்மோகன் சிங் அவர்கள்
அற்புதமான ஒரு கருத்தை இதற்கு முன்னால முன்வைத்திருந்தார். When I was the Prime Minister for 10 years, I never allowed India to lose prestige on the world stage. என்னால் என் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு ஒரு டயர் வார்னிங் கொடுக்கிறார். மோடி செய்வது போல உலக தலைவர்களை அழையா விருந்தாளி போல செல்வதும் அந்த நாடுகளுக்கு அவங்கள போய் கட்டி பிடிக்கிறதும் அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கறதும் இல்லை அவங்களோட ஊஞ்சல்ல ஆடுறதும் ஃபாரின் பாலிசி கிடையாது. அதையும் தாண்டி பல விஷயங்களை செய்யணும். அதை திரு நரேந்திர மோடி செய்ய தவறிவிட்டார் என்று சுட்டி காட்டினார். இன்னைக்கு அது உண்மையாக இருக்கு. உலக அரங்கில் இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்து நிற்பதற்கு, பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திற்கு எதிராக பேசுவதற்கு யாரும் இல்லை. நம்ம மனம் மறுக்கிறது. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. எல்லா இடங்களுக்கும் நம்முடைய ஆட்கள், எல்லா பெரிய நாடுகளிலுமே நம்முடைய ஆட்கள் இருந்து அந்த எக்கானமியை ஃபியூல் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகள் எதுவாக இருக்கட்டும். ஆனால் இன்று உலக அரங்கிலே தனிமைப்பட்டு போயிருக்கிறோம். இந்தியாவுடைய இராணுவ வீரர்கள் எந்த நிமிடமும் எந்த உயிர் தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன ரெடியாக இருக்காங்க அவங்க. அப்போ அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அமித்ஷா சாணக்கியா என்று சொல்கிறார். அவர் பேசணும்ல. விக்ரம் மிஸ்ரியோடைய அந்த ஆபாச தாக்குதல்களுக்கு, அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த ஆபாச தாக்குதலுக்கு குரல் கொடுக்க வேண்டும். ஐயா, நீங்கள் ஹோம் மினிஸ்டர், நடவடிக்கை எடுங்க சார், சிறையில் அடையுங்கள். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிக்கு மிரட்டல் விடுக்கிறவர்கள், ஆபாச பேச்சு கொடுக்கிறவர்களை ஜெயிலில் போடுங்க சார். ஏன் கைது செய்ய மாட்டீங்க? இங்கே இருக்கக்கூடிய ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரால்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால். திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்? ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் இல்லை. இதை பற்றி ஒரு வார்த்தை அவர் பேசவில்லை. லேசர் கண்களோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் செய்யக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, யாருங்க இப்போ மௌனி? மௌன குரு யாரு? மன்மோகன் சிங்கை மௌனகுருன்னு பேசி கொண்டிருந்தார்களே. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டீங்களே, இப்போ யார் மௌனகுரு என்று எல்லோரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதாவது இவர்கள் செய்த இந்த தவறுகளை இவர்கள் உணர்ந்து there should be a course correction. விஸ்வகுருன்னு இங்கே பேசிட்டு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அங்கே ஐ வில் அனௌன்ஸ் சீஸ் ஃபயர்ன்னு போயிட்டே இருப்பாங்க. ஊருக்கு போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய முக்கியமான வேலையாக என்ன இருந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் திரு மோடி செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மிஷன்ஸை வச்சு இதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருந்து வந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த கடந்த 10 நாட்களில் நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்தியா மீண்டு வர வேண்டும். கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.